துர்கா, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜமீனும் மக்களும் ஆதி துர்கா கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? சொல்றேன் சின்னையா. அந்த வருஷம் ஒரு பெரிய விபரீதம் நடந்துச்சு. அது விபரீதம்னு சொல்றதா இல்ல விதின்னு சொல்றதா? ஆனா அன்னைக்கு நடந்த சம்பவம் எல்லாரோட மொத்த சந்தோஷத்தையும் புரட்டி போட்டுடுச்சு. ஜமீனும் மக்களும் வழக்கப்படி நகைப்பொட்டியை எடுத்துக்கிட்டு ஆதி துர்கா கோவிலுக்கு அந்த வருஷம் வந்தப்ப என்ன ராக்கமாக்கா, ரொம்ப நாளா உன் மவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலையா இருந்த. இப்ப கல்யாணம் பண்ணி வச்ச கையோட உன் மருமகளையும் மகனையும் ஜோடியா நம்ம சாமி மரத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்ட போல. ஆமாடி, போன வருஷம் இவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அது ஆதி துர்கா நடத்தி கொடுத்துட்டா. அதுக்குதான் ஆத்தாக்கு நன்றி சொல்லலான்னு குடும்பமா வந்துகிட்டு இருக்கேன். அக்கா, அது சக்தி உள்ள தாயாச்சே, அவகிட்ட யாரு என்ன முறையிட்டாலும் நடத்தி கொடுத்துருவா. அதுவும் உங்க வேண்டுதல சித்ரா பௌர்ணமி என்னைக்கு வச்சிருக்கிய, கண்டிப்பா அவ நடத்தி கொடுத்துருவா. வேணா அடுத்த வருஷம் பாரு, ராக்கம்மா இங்க பாட்டியாதான் வரும் பாரு. என்ன கருப்பா, ஊர் மக்களையே காணோம்? ஐயா வராங்க. உங்க கூட வரத்துக்கு கூச்சப்பட்டுட்டு ஓஹோ, எல்லாம் பின்னாடி வராங்க ஐயா. நம்ம மக்கள் கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. மரியாதைங்கிற பேர்ல என்ன அவங்க கிட்ட இருந்து ஒதுக்கியே வைக்கிறாங்க. என்னவோ, மக்கள் நல்லா இருந்தா சரி. இது சக்தியுள்ள சாமிமா, நல்லா வேண்டிக்கோ. டே கருப்பா, நம்ம சனங்க எவ்வளவு மகிழ்ச்சியா வர்றாங்க பாரு. ஐயா, மாசம் மும்மாரி பொழியுது, முப்போகம் விளையுது. வறுமை இல்லாத வாழ்க்கை, பிணி இல்லாத சனங்க, நீதியும் நேர்மையுமா நீங்க ஆட்சி செய்றீங்க. அதனாலதான் நம்ம சனங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஐயா. அப்படி சொல்லாத கருப்பா, நான் வெறும் கருவிதான். எல்லாத்துக்கும் மூலம் தாய் ஆதி துர்கா தான். அவளுக்கு நாம என்ன கைமாறு செஞ்சுட்டோம்? அம்மாவுக்கு எத்தனை பணிவிட செஞ்சாலும் அது போதாது. எத்தனை ஜென்மம் எடுத்து பணி செஞ்சாலும் அந்த கடன் தீராது. அம்மா தாயே துர்கா.